ஹாய் காய்ஸ், திருப்பூர்ல இருந்து சந்தியா. குட் மார்னிங். மணி பாருங்க 8 மணி ஆகுது. என் பொண்ணு என்ன தூங்குறா என்னன்னு தெரியலங்க. நைட் எல்லாம் அவளுக்கு வயிறு வலின்னா நைட்டு நானும் தூங்கல. ஜீரக தண்ணி அது இதுன்னு வச்சு கொடுத்து நானும் தூங்கல. போங்க கொடுக்கலாமா? இஞ்சி டீ வச்சு தரவா? இஞ்சி டீ வச்சு கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பலாம். என்ன சமையல் பாக்கலாமா? மீன் வர சொல்லியிருக்கேன், மீன் வாங்கலாம். பிள்ளைங்க மத்தி மீன் வாங்க அம்மா வச்சுறேன். நல்லது, இடையிலுமே ஒரு நான்வெஜ் சேர்த்துக்கணும், ரொம்ப நல்லது. நான் டயட்ல இருக்கனால இடையில கொஞ்சம் புரோட்டீன் சேர்த்துக்கிறதுனால மீன் வாங்கலான்னு இருக்கேன். அம்மா ஏஞ்சுங்க இப்ப வலிக்குதா? என் பையன் வந்துட்டா பாரு. ப்ரெஷ் பண்ணிட்டியாப்பா? இஞ்சி வாங்கிட்டு சொன்ன வாங்கிட்டு வந்துட்டியா? வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்து என்ன படுத்து ரெஸ்ட் எடுப்பேன்னு பாக்குறீங்களா? இங்க பாருங்க எப்படி கிடக்கு பாருங்க. காலைல நான் இப்படிதான் போட்டு வச்சுட்டு போனேன். இதை இப்ப நானு இந்த 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் எனக்கு ரெஸ்ட். அதை நான் நீட் பண்ணணும். இதுதான் ஒரு பெண்களோட ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை. கஷ்டம் இல்ல, ஹாப்பியா தான் செய்யறேன். சும்மா சொன்னேன். என்ன சாப்பாடுன்னு பாக்கலாமா? எக்கு தான் இப்பதான் போட்டு வச்சிருக்கேன், வேக வச்சிருக்கேன். அதுக்குள்ள இதை கிளீன் பண்ணணும். ஃபிஷ் மீன் குழம்பு இன்னைக்கு. இதுதாங்க சாப்பாடு. மீன் பொரிக்கிறதுக்காண்டி வச்சிருக்கேன். அது பிள்ளைங்களுக்கு. நான் தான் டயட்ல இருக்கேன், பொரிச்ச மீன் சாப்பிட மாட்டேன். மீன் குழம்புல இருக்க மீன் மட்டும் சாப்பிட்டுப்பேன். இவ்வளவு வேலை பார்க்கணும். இதெல்லாம் நீட் பண்ணிட்டு அந்த முட்டை அவியறதுக்குள்ள நான் வீடு நீட் பண்ணும். அவிஞ்சு முடிச்சோடனே சாப்பிட்டுட்டு ஆத்திரத்தை கழுவி வச்சுட்டு போவேன். எனக்கு 1 மணி நேரம் கரெக்டா இருக்கும். இங்க நான் எப்படி நான் ரெஸ்ட் எடுக்கிறது? பாட்டை கேட்டுக்கிட்டே வேலையை பார்க்கலான்னு டிவியை போட்டேன். உங்க வீட்டுல எல்லாம் என்னென்ன சாப்பாடு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்க வேலை எப்படி போச்சுன்னா நல்லா போச்சுங்க. உங்களுக்கு எல்லாம் வேலை எப்படி போச்சு? அப்புறம் என்னைய பத்தி கேளுங்க, நான் அதுக்காண்டி ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். டைம் வந்து 4:30 ஆச்சுங்க. இப்ப வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் விட்டு கூட்டிட்டு வந்த மழைங்க. ஃபுல்லா நனையில சாரல் மழை நனைஞ்சாச்சு. திருப்பூர்ல சாரல் மழை. ஸ்கூல் விட்டு கூட்டிட்டு வந்தாச்சு. இவ்வளோத்தையும் நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். பொம்பளை பிள்ளை ஒரு வீட்டுக்கு அழகு பொம்பளை பிள்ளை. இப்ப மண்டே அவுத்துருப்பா, சளி கிளி புடிச்சிட போகுது. மீன் நைட் வந்து பொரிச்சு தரவா? வீட்டிலேயே இரு. நிறைய நாள் வேலை போறேன். அம்மா சீக்கிரம் வந்துடுறேன். இன்னைக்கு சீக்கிரம் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேன். சாப்பாடு இருக்கு, மீன் குழம்பு இருக்கு. மீன் நைட்டு பொரிச்சுக்கலாமா? ஏமா மீன் குழம்பு இருக்குதுமா? மீன் குழம்பு மீன் பிடிக்காது. லைட்டா குழம்பு மட்டும் ஊத்தி சாப்பிட்டுக்கோ. நைட்டு வந்து பொரிச்சு தரேன். மீன் குழம்பு எங்கம்மா? மீன் குழம்பா? வந்தோ நல்லா நம்ம வீடியோ எடுக்கும் போது தான் போன் வரும். நல்லா இருக்கு, செமையா இருக்கு. மீன் குழம்பு திக்கா வச்சிருக்கேன். நல்லா எப்பயும் வைக்கிற மீன் குழம்பு மாதிரி இல்ல, சூப்பரா இருக்கு. வந்து பொரிச்சு தர பாப்பா நைட்டுக்கு. வறுத்து தெரியுமா? ஒண்ணுமே இப்ப சாப்பிடு. வந்து வறுத்து தர மசாலா போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். டைம் ஆயிடுச்சு அம்மாவுக்கு. குடுமி அவுத்து தூக்கி ஒரு இது போட்டுக்கோ, சாப்பாடு போட்டுக்கோ. சரிங்க, கிளம்புறேங்க. சாப்பிட்டுக்கிறீங்களா? போட்டு கொடுக்குவா? முட்டை குழம்புல காலி, மீன் குழம்பு தான் இருக்கு. சரிங்க, பிள்ளைங்க சாப்பாடு போடுறேன். பை பாய். எப்படி கடந்தது? ஓரளவுக்கு நீட் பண்ணி வச்சுட்டு முட்டை அவிஞ்சிருச்சு, சாப்பிடலான்னு உட்காந்துட்டேங்க. என்னென்ன சமையல் பாக்கலாமா வெட்டனே காமிச்சிட்டேன். தட்டை காட்டுறேன், எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, முட்டை, மீன், இது பேரிக்காய் சாதம். இதுல நல்ல புரோட்டீன் இருக்குங்க. இன்னும் ஒரு காய் ஏதாவது சேர்த்திருக்கலாம், எனக்கு செய்ய நேரம் இல்ல.
செமையா இருக்கு மீன் குழம்பு. நல்லா இருக்கு. ஒரு அப்பா எடுத்துட்டு வந்தாரு, செம்ம டேஸ்ட். ஃப்ரெஷ் மீன் போல. யார் யாருக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்கும்? இவ்வளவு வேலையும் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவும் போடுறேன். கழுவி கழுவி ஊத்துறீங்க. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? மீன் குழம்பே சாப்பிட மாட்டேன் நானு. நல்லா இருக்கு. பிளாக் ட்ரெஸ் எப்படி இருக்கு? இப்படி சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம். சாப்பிடாமலாம் இருந்தாலும் வெயிட் லாஸ் ஆகாது. சாப்பிட்டா மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகும். அதுவும் ஹெல்தியானது. தினைக்கும் மீன் சாப்பிட போறது இல்ல. சண்டே எப்பவுமே ரெகுலரா எடுப்போம். புதன்கிழமையும் சேர்த்துக்கலாம், புரோட்டீன் சேர்த்துக்கலான்ட்டு மீன் எடுத்தேன். 150 ரூபா என்னன்னு செலவு பண்றோம். 150 ரூபா ஒண்ணும் பெருசா தெரியல. அது மாதிரி உடம்பு நல்லா தானே உழைக்க முடியும். நல்லது சாப்பிடுவோம். நீங்களும் டயட் இருங்க, புரோட்டீன் சாப்பிடுங்க. என்னடா பாதியில வந்து பேசுறான்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, சுடுதண்ணி குடிக்கலாம், பிள்ளைங்க எல்லாம் தூங்கிருச்சுங்க. சுடுதண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். வாக்கிங் போயிட்டு இப்பதான் வந்திருக்கேன். எப்படியாவது இந்த வெயிட்ட குறைக்கணுங்க. அது வரையும் நான் ஓய மாட்டேன். மணி 10:01, 10:15 தூங்கணும். ஓடிக்கிட்டே இருக்கோங்க, வந்து ரெஸ்டே இல்லைன்னா இதுல வேற நல்லா தின்னு 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 பெருத்து போயிடும். ஒரு டயட்டு வாக்கிங்ன்ட்டு அதையும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கு. அப்படி நம்ம வாழ்க்கையில சமைக்கிறது, சாப்பிடுறது, வேலைக்கு போறது வந்து ரெகுலரா பண்ணிக்கிற மாதிரி ஃபுட்டும் வாக்கிங்கும் ரெகுலரா நம்ம கடைப்பிடிச்சா வெயிட் ஏற மாட்டோம்னு நினைக்கிறேன். எதுக்கு சுடுதண்ணி குடிக்கணும்னு பாக்குறீங்களா? ஜீரணமாவெல்லாம் அதுக்குதான். மேக்கப் இல்லாம கேவலமா இருக்கேன், இதுதான் ஒரிஜினல். மீன் பொரிக்கிறேன். என் மகன் இந்நேரத்துக்கு மீன் கேக்குறான். அப்பயும் மீன் பொரிச்சு சாப்பிட்டோம், பத்தலையா திரும்பி கேக்குறான். தூங்குற நேரத்துல தூக்கமா வருது. என் வீட்டுல என்னென்ன சாப்பாடு? ஃபிஷ் ஃப்ரை தெரியுதா? மீனு மீனே மீனுமா மீனே. தோசை, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை. மீனும் பொரிச்சாச்சுங்க. உட்கார்ந்தாச்சு இருட்டுல. ஏப்பா ஏண்டி தங்கம், தங்க பிள்ளை, தூங்குங்க, அம்மா வந்துடுறேன். அவ்வளவுதான், தூங்க போறாங்க. ஒரே ஒரு சின்ன கவலை என்னன்னா, நாளைக்கு வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேலை இல்லைனாலே பெரும் கவலையாயிடுதுங்க. வேலை இருந்தாலும் கவலையா இருக்கு, வேலை இல்லைனாலும் கவலையா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அடுப்பு அமத்தலையோ? அமைச்சிருக்கேன். வீடே போகையா இருக்கு. வேலை இருந்தாலும் கஷ்டமா இருக்கு, வேலை இல்லைனாலும் கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? வேலை இருந்தா நம்மளுக்கு நல்லது, கரெக்டா இல்லையா? மாமா வேற வந்துரும். என்னது சொல்றது, பெரிய பிரச்சனையா இருக்கு வேலை இல்லைன்னா. வீட்டுல இருந்துன்னு வைங்களேன், தின்றுவீங்க ஓவரா. போட்டு சாப்பாடை போட்டு தின்னு 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 தீர்த்துருவேன். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? குண்டாயிருவேன். இதுதான் என்னோட கவலை. வீட்டுல இருந்து சாப்பிட்டுருக்கேங்க, அதனாலதான் வேலைக்கு ஓடுறது. வீட்டுல இருந்து வைங்களேன், எது சாப்பிடலாம் என்ன சாப்பிடலாம் அப்படின்ட்டு
அப்படியே ஓடிட்டே இருப்பேன், நோண்டி நோண்டி சாப்பிடுவேன். இளைக்கணும் 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 இளைக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச டயட்டு ஃபுட்டு அது மாதிரி இருந்தா தட்டி விடுங்க பார்க்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல. ஓகேங்க, நான் தூங்க போறேன். பை பாய். தொண்டை வேற கட்டுது. பை பாய், see you tomorrow. திருப்பூர்ல இருந்து சந்தியா.